நீங்க ரேஷ்மி மட்டும் கவனிச்சுக்கோங்க. அவ எங்க இருந்தா தானே இப்படி எல்லாம் பண்ணுவா? பேசாம அவளை ஹைதராபாத் கூட்டிட்டு போயிட்டா அங்கிருந்து எப்படி வெளியே போக முடியும்? இத்தனைக்கும் நானும் மங்களமும் அவளை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு தான் வரோம். அப்படி இருந்து அவ எங்கேயாவது போயிடுவாளோன்னு தான் எங்களுக்கு பயமா இருக்கு. பயமா? உங்களுக்கா? பொண்ணை பெத்து வச்சிருக்கேனே, பயப்படாம என்ன பண்ண முடியும்? அவளுக்காகத்தான் நான் ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் அவ புரிஞ்சுக்க மாட்டாங்கறா. என்ன பண்றது? அவ பைத்தியமா இருந்தாலே தேவலாம் போல இருக்கு. தமேந்தி, இதையெல்லாம் எப்படியாவது சரி பண்ணு தமேந்தி, ப்ளீஸ். ஐ வில் ட்ரை. ஒரு விஷயம் எனக்கு இன்னும் புரியாமலே இருக்கு. கல்கி இப்படி மாறி இருக்காருன்னா அதுக்கு காரணம் நான் இல்ல. அப்பெல்லாம் அவரை என் வழிக்கு நான் கொண்டு வர்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். அப்பெல்லாம் அவர் மாறல. இப்ப மட்டும் எப்படி மாறினாருன்னு தான் புரியல. சில நேரங்கள்ல உண்மையா இருக்காரா இல்ல நடிக்கிறாரான்னு தெரியல. அதனால அவரை பத்தி முழுசா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மால எதையும் பண்ண முடியும். டிரைவர், வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப எவ்வளவு அமைதியா இருக்கான் பாரு. அக்கா என்ன கண்ணா? என்ன அழுக அழுதுட்டு இருந்தா? பாட்டி, அக்கா இல்ல வீட்ல? என்னடி வந்த உடனே அவளை கேக்குற? இல்ல, நீங்க மட்டும் உட்கார்ந்திருக்கீங்களே அதான் கேட்டேன். அண்ணி ஆபீஸ்க்கு போயிருக்காங்க. ஆபீஸ்க்கா? நிஜமாவா? ஆமாண்டி. இனிமே உன் வீட்டுக்காரருக்கு எந்த பிரச்சனையும் வராது. தைரியமா இருக்க சொல்லு. அவர் எப்பவுமே தைரியமா தான் இருக்காரு பாட்டி. அந்த தமயந்தி தான் அவரை பார்த்தா எப்பவுமே பயந்துட்டே இருக்கா. அப்படி இல்ல அர்ச்சனா, தமேந்தி மட்டும் இப்ப தனியா இல்ல. அவ என்ன சொன்னாலும் கேக்குறதுக்கு அங்க கல்கி என்ன இருக்காரு. அதுக்காக தான் அண்ணி அங்க போகணும்னு நினைச்சேன். அவங்க மட்டும் அங்க இருந்தாங்கன்னா திலீப்புக்கு எந்த பிரச்சனையும் வராது. அது மட்டும் இல்ல, தமேந்தி நமக்கெல்லாம் தெரியாம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா. அதையெல்லாம் அண்ணியால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அவளை சமாதானப்படுத்தி அனுப்புறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டோம் தெரியுமா? அண்ணி நேரம் போயிருப்பாங்க பாட்டி. தமேந்திக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். அண்ணி மறுபடியும் வருவாங்கன்னு அவ எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. அம்மா, வா மீனாட்சி. வணக்கம்மா. வணக்கம். வா மீனாட்சி, உட்காரு. இருக்கட்டும்மா. என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, அண்ணன் வரல? அர்ச்சனா, காஃபி போட்டு எடுத்துட்டு சரி. வேணாம்மா, உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும். பிரேம்னாலையும் மௌலினாலையும் தான் என் பையன் சரவணன் பொழைச்சிருக்கான். அந்த நன்றி எங்களுக்கு எப்பவும் இருக்கும். அதே நேரத்துல உயிர் பொழைச்ச என் பையன் உயிரோட ஆயுசோட இருக்கணும்ல. இப்பதான் அவர் சரியாயிட்டாரு இல்ல? அப்புறம் என்ன? உடல் அளவுல சரியா தான் இருக்கான். ஆனா மனசளவுல அப்படி இல்லையே. இங்க வந்ததுல இருந்து அவனோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. என் பேச்ச கூட அவன் மதிக்கிறது இல்ல. எப்ப பாரு போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், அது இதுன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கு காரணம் என் வீட்டுக்காரரை வெளியே கூட்டிட்டு வரணுங்கிறது தானே. அதுக்காக தானே அவரு போராடுறாரு. சரிம்மா, இப்ப சரவண வந்தா அதனால இப்படி பேசுறீங்க. ஒருவேளை அவன் இங்க வராம இருந்திருந்தா வேற ஏதாவது ஒரு வழியில முயற்சி பண்ணிருப்பீங்கல்ல. இனிமே நீங்க அதை பண்ணலாமே. எங்களுக்கு இந்த ஊரு புதுசுமா. எங்களுக்கு இங்க யாரையுமே தெரியாது. பரத் கூட எப்பவோ பழகின ஃப்ரெண்டு தான். ஆனா நீங்க அப்படி இல்ல. இதே ஊர்ல இருக்கிறவங்க, வசதியும் இருக்கு. பின்ன எதுக்காக சரவணனை கஷ்டப்படுத்துறீங்க? முதல்ல அவன் சொல்லும் போது இதுல இருந்த விபரீதம் எனக்கு புரியல. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவனை சுத்தி எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சது. யார் யாரோ போன் பண்ணி மிரட்டுறாங்க. அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குமா? யாரோ மிரட்டுறதுக்காக நீங்க பயப்படாதீங்க. மிரட்டுறவங்க அப்படி பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்?
யாரோ திட்டம் போட்டு தானே பிரேம கொண்டு இருக்காங்க. அதே திட்டத்தை என் பையனுக்கு எதிராகவும் பண்ணிட்டாங்கன்னா நடக்காதுன்னு எதையும் உறுதியா சொல்ல முடியாதுல்லம்மா. அம்மா, யாரும் மிரட்டுறாங்கன்றத வச்சு இப்படி எல்லாம் பேசுறீங்களே, என்னோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? செய்யாத தப்புக்காக என் வீட்டுக்காரர் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. இப்ப வரைக்கும் அவரை வெளியே கொண்டு வர முடியல. சரவணனை மட்டும் வரலனா எங்களோட நம்பிக்கையே போயிருக்கும். இது வரைக்கும் அவருக்கு எதுவும் தெரியல. இப்பதான் சில உண்மைகள் தெரிஞ்சிருக்குன்னு அவர் சொல்றாரு. என் வீட்டுக்காரர் வெளியே வந்துருவாருங்கிற நம்பிக்கை இப்பதான் எனக்கு வந்திருக்கு. இந்த நேரத்துல அண்ணனை வர வேண்டாம்னு சொல்றீங்களே. ஆமா மீனாட்சி, மௌலி வெளியே வர வரைக்குமாவது சரவணன் இங்க இருக்கட்டுமா? அவன் வெளியே வந்துட்டானா நீ தாராளமா சரவணனை கூட்டிட்டு போயிடு. நாங்க யாரும் தடுக்கல. என்னோட பயத்தை புரிஞ்சுக்காம உங்களோட வேதனையை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்களே. உங்க வீட்லயே ஒரு வக்கீல் இருக்காங்களே, அவங்கள விடவா சரவண? எங்க பயமே அதுதானே. நீ தமயந்திய பத்தி தான் சொல்றேன்னு தெரியுது. நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்கு அவளால எந்த உதவியும் கிடையாது. அப்படின்னா நீங்க வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணலாமே, என் பையனை விட்டுடலாமே. நீங்க அவர்கிட்ட பேசுனீங்களா? அதத்தான் சொல்றேனேம்மா, என் பேச்ச அவன் கேட்க மாட்டேங்கிறானே. ஒருவேளை நீங்க சொன்னாலாவது அவன் கேப்பானான்னுதான் நான் இங்க வந்தேன். அவனுக்காக தான் நான் லீவு போட்டு இங்க வந்தேன். லீவு முடிஞ்சு போகும்போது அவனையும் கூட கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். ஆனா அவன் வரமாட்டேங்கிறான். அவனை தனியா விட்டுட்டு போக எனக்கு பயமா இருக்கு. சரவணன் எனக்கு ஒரே பையம்மா. நான் வாழறதே அவனுக்காகத்தான். அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாதும்மா. தயவு செஞ்சு எப்படியாவது அவனை என்னோட அனுப்பி வச்சிடுங்கம்மா. உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும். நீங்களும் ஒரு தாய் தானே, என்னோட வேதனை என்னன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். தயவு செஞ்சு என் பையனை விட்டுருங்க. உயிர் கொடுத்த நீங்களே அவன் உயிர் போக காரணமா இருந்துடாதீங்க. நான் வரேன். மீனாட்சி, 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 மீனாட்சி. என்ன நீ இப்படி பேசிட்டு போறாங்க? இப்ப அவரும் போயிட்டாருன்னா அப்புறம் அண்ணனோட கதி? சரவணன் போக மாட்டாரு அர்ச்சனா. அவர் என்ன தங்கச்சியா தான் பாக்குறாரு. நிச்சயமா என் வீட்டுக்காரர் வெளியே கூட்டிட்டு வராம அவர் போக மாட்டாரு. சாதாரணமா யாரோ போன்ல பேசினாங்கன்றதுக்காக இந்த அம்மா பயந்துட்டு இருக்காங்க. சரவணன் அண்ணா இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாரு. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் ஒரு விஷயம். என்ன சார் சொல்லுங்க. இப்போல்லாம் சிசிடிவி கேமராங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குல்ல? ஆமாம் சார். அப்போது நம்ம ஆஃபீஸ்லேயே ஒன்று வச்சிடலாமே? அதுக்கு என்ன சார் அவசியம்? நிச்சயமாக வைக்கணும் சார். இப்போல்லாம் ஆளாத நேரத்தில் ஃபைல்லாம் தானாக காணாமல் போகுது. நீங்கள் கேமராவை செட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே புரியும். ஓகே? சரிங்க சார், ஏற்பாடு பண்ணுறேன் சார். ம். திலீப், நான் சைட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஒரு புது ப்ராஜெக்ட்காக பார்ட்டி வருவாங்க. அவங்க கிட்ட பட்ஜெட் பத்தி கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வெயிட் பண்ண சொல்லுங்க. நான் வந்துடுறேன். சரியா? சரி. கல்கி, அண்ணி, என்ன நீ திடீர்னு? ஏன் கல்கி, நான் ஆபீஸ்க்கு வரக்கூடாதா? அதுல என்ன நீ இப்படி கேக்குறீங்க? நீங்க வந்தீங்கன்னா இந்த ஆபீஸ்க்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சிரும்ல. உட்காருங்க நீ. திலீப் உட்காருங்க. சரி. ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு கல்கி? அந்த கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட் என்னாச்சு? அவங்க ஏதாவது காண்டாக்ட் பண்ணாங்களா? ஆக்சுவலி அந்த ப்ராஜெக்ட் விவரம் எனக்கு தெரியல நீ. எல்லாமே தமைந்து தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. வாட் இஸ் திஸ் கல்கி?
தெரியலங்கிறது ஒரு பதிலா? உங்களுக்கே நல்லா தெரியும் அது பிரேமோட பெரிய ட்ரீம் ப்ராஜெக்ட்னு. அப்படி இருக்கும்போது இதுல நீங்க எவ்வளவு அக்கறை காட்டணும்? தெரியலன்னு ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. அந்த ப்ராஜெக்ட சக்சஸ்ஃபுல்லா முடிக்க வேண்டியது நம்ம கடமை தானே? நீ மௌலி வெளியே வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே பாத்துக்கலாம்னு நினைச்சேன். அவர் வரும்போது வரட்டும், அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க முதல்ல ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ணன் வந்த உடனே அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். இது ரொம்ப சிம்பிளான விஷயம். சரிங்க நீ. திலீப், அண்ணனோட கேஸ் என்ன நிலைமையில இருக்கு? அண்ணி எப்படியும் இந்த வாரத்துல மௌலி வந்துருவாரு. பெயில் அப்ளிகேஷன் பரத் கொடுத்துருக்காரு, கண்டிப்பா கிடைச்சிரும். அவர் வர்றதுக்காக தான் சரவணன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வெளியே வந்துட்டாருன்னா யாரும் அந்த கொலையை பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கல்கி, தாமோதரனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? தெரியல நீ, அவர் இங்க இருக்க சான்ஸே இல்ல. அவர் இங்க இருந்தா கண்டிப்பா நம்ம கண்ணுல பட்டிருப்பார்ல. இத தமைந்தி கிட்ட கேட்டீங்களா? அவளுக்கும் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா என்கிட்ட சொல்லிருப்பாள்ல. தமைந்தி எங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து தானே வந்தீங்க? ஆமா நீ, என்னை இங்க டிராப் பண்ணிட்டு அவ கோர்ட்டுக்கு போயிருக்கா. ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னா. ஏன் நீ தமயந்தி கிட்ட ஏதாவது பேசணுமா? போன் பண்ணி வர சொல்லட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் கல்கி. அவ ஏதாவது முக்கியமான டிஸ்கஷன்ல இருப்பா. போன் பண்ணி எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணோம்? சரி, இன்னில இருந்து நான் இந்த ஆபீஸ சார்ஜ் எடுத்துக்க போறேன். இனிமே நான் ஆபீஸ்க்கு ரெகுலரா வர போறேன். அண்ணி, இது ரொம்ப நல்ல விஷயம் அண்ணி. நானும் திலீப்பும் இங்க இருக்கிற வேலையெல்லாம் பாத்துக்கிறோம். நீங்க இந்த கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க அண்ணி. நான் சைட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி, வரேன் திலீப். தமைந்தியை எவ்வளவு நம்பினேன். அவ டிராமா பிளே பண்றாளா? தாமோதரனை இவ தனியா சந்திச்சு பேச வேண்டிய அவசியம் என்ன? என்ன நீங்க யோசிக்கிறீங்க? அந்த தாமோதரனை பத்தி தான். அவரை பத்தி இப்ப எதுக்கு? நிறைய இருக்கு திலீப். எங்க குடும்பம் இவ்வளவு கஷ்டப்படுதுன்னா அதுக்கு காரணமே அவர்தான். பிரேமோட விஷயத்துல அவரை நாங்க தான் சந்தேகப்பட்டோம். அதனாலதான் அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா அவர் என்ன சொல்லி வெளியே வந்தாருன்னு தெரியல. மௌலி அரெஸ்ட் பண்றது கூட அவர் ஒரு காரணமா இருக்கலாம்ல. இருக்கலாம். என் வீட்டுக்காரர் மேல மட்டும் இல்ல, என் அண்ணன் மேலயும் அவருக்கு கோவம் இருக்கு. நிச்சயமா அவரை தான் சொல்லி இருக்கலாம். அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டா அதுவே நமக்கு போதும். ஆனா அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும். சரி, தமைந்தி எப்படி ஒர்க் பண்றா? உங்களுக்குள்ள பிரச்சனை எதுவும் இல்லையே? இருக்கு அண்ணி. நான் இங்க வேலைக்கு வர்றதே அவளுக்கு பிடிக்கல. எப்படியாவது என்ன வெளியே அனுப்பணும்னு பாத்துட்டு இருக்கா. அவளால அப்படி எதுவும் பண்ண முடியாது திலீப். இப்பவும் இந்த ஆபீஸ் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு. எப்படி அண்ணி? நீங்க தான் கல்கிக்கு பவர் கொடுத்துருக்கீங்கல்ல. அதனால என்ன? அந்த பவரை நீங்க திருப்பி வாங்குங்க அண்ணி. அவர் மேல நான் வருத்தப்பட்டு சொல்றதா நினைக்காதீங்க. நான் அப்படிலாம் எதுவுமே நினைக்கல. உங்ககிட்ட பவர் வந்தாதான் தமைதி கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருப்பா. அப்புறம் திலீப், நம்ம ஆபீஸ்க்கு நம்ம கிளைண்ட்ஸை தவிர வேற யாராவது தமைதி பார்க்க வராங்களா? இல்ல அண்ணி, அப்படி யாரும் வர்றது இல்லையே. அப்படியே இருந்தாலும் அவங்க அவளோட ஆபீஸ் தானே போகணும். சரி, நீங்க உங்க ஒர்க் பாருங்க.
என்னது இது? இது போதை மருந்து மாதிரி இருக்கு. இதை யார் கொண்டு வந்து ஏன் ட்ராயர்ல வச்சா? அர்ச்சனா ஆ, வரேன்னு சொன்னாரு இல்ல? ஆமாம் பாட்டி, சீக்கிரமா வந்துருவாரு. இப்ப ஆபீஸ் முடியற நேரமாச்சு. தமயந்தியும் கல்கியும் புறப்பட்டு இருப்பாங்க. அவங்க வர்றதுக்குள்ள சரவணன் வந்துட்டா நல்லா இருக்கும். அவங்க இருக்கும்போது பேச முடியாது இல்ல? ஆமாம் பாட்டி. பாட்டி, தோ அவரே வந்துட்டாரு. சக்தி இல்ல? சக்தி ஆபீஸ் போயிருக்கா. ஓ, ஆபீஸ்கா? ஆச்சரியமா இருக்கு. ஆ, அவ போக மாட்டேன்னு தான் சொன்னா. ஓஹோ, நாங்க தான் வற்புறுத்தி அனுப்பி வச்சோம். ரொம்ப நல்லது பண்ணிருக்கீங்க பாட்டி. இப்படி வெளியில போனதான் அவங்க மனசுக்கும் நிம்மதி கிடைக்கும். இல்லனா பிரேமோட நினைவா அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். என்ன அர்ச்சனா, என்ன ஃபோன் பண்ணி வர சொன்ன? ஆமா, பாட்டி தான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க, அதான் ஃபோன் பண்ணேன். ஆஹா, ஆமா சரவணா, நான் தான் ஃபோன் பண்ண சொன்னேன். ஆ, உங்க அம்மா இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அம்மாவா? என்கிட்ட சொல்லவே இல்ல. சந்தோஷமான விஷயமா இருந்தா சொல்லிருப்பாங்க. அவங்க வந்ததே எங்களை சங்கடப்படுத்துறதுக்காக. என்ன சொல்ற? அவங்க உன்னை ஊருக்கு கூப்பிட்டாங்களா? நீ வரமாட்டேன்னு சொன்னியாமே. இது புது விஷயம் இல்லையே பாட்டி. அவங்க எப்பவுமே அததான் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்கள பொறுத்தவரை எனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்கிட்ட கேட்டாங்க, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்காக அவங்க கிட்ட ரெக்கமெண்டேஷனுக்காக வந்திருப்பாங்க. அவங்க இங்க வந்த நோக்கம் அது இல்ல. உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயந்துக்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் வராது பாட்டி. அவங்க தேவையில்லாம பயப்படுறாங்க. தேவையில்லாமலாம் இல்ல, அவங்களுக்கு ஏதோ ஃபோன் கால் வந்ததாம். அதுல பேசினவங்க அவங்கள மிரட்டி இருக்காங்க. அர்ச்சனா, அப்படி ஏதாவது போன் வந்தா அதை உடனே என்கிட்ட சொல்லிருக்கணும். மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சொல்றாங்க. அதுவும் ஏதோ லேடிஸ் வாய்ஸா. லேடிஸ் வாய்ஸா? பாட்டி, ஒருவேளை அது தமயந்தியா இருக்குமோ? அவ தானே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவா. தெரியல, அவங்களால அந்த வாய்ஸை கண்டுபிடிக்க முடியல. எனக்கு தமயந்தி மேல இன்னொரு டவுட்டும் இருக்கு. அன்னைக்கு சக்தியும் தமயந்தியும் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ சக்தி கிட்ட சில விஷயங்களை தனியா பேசணுன்றதுக்காக அவங்கள என் ரூமுக்கு நான் கூட்டிட்டு போயிருந்தேன். அந்த சமயத்துல தமயந்தி எங்க அம்மா கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தா. அவ என்ன சொன்னான்னு எனக்கு தெரியல. ஆனா எங்க அம்மாவோட முகம் மாறி இருந்தது. சக்தி கிட்ட ரொம்ப சங்கடமா பேசிட்டாங்க. அவங்க அப்படி பேசினது எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அவ அப்படியெல்லாம் சொல்றவதான். அத ஏன் விஷயத்திலேயே நான் பாத்துட்டேனே. ஒன்னும் தெரியாத எங்க அத்தைய பேசி மயக்கி எனக்கு எதிராவே அவங்கள மாத்திட்டாளே. நல்ல வேலை, அவளை பத்தி தெரிஞ்சதுனால திலீப் புரிஞ்சுகிட்டாரு. இல்லனா அவரு என்னை விட்டு போயிருப்பாரு. தமயந்தி மாதிரி ஒரு கிரிமினலை பார்க்கவே முடியாது. அவ எப்படி வேணாலும் இருக்கட்டும். எதுக்காக என் விஷயத்துல தலையிடணும்? அவளால மௌலி சாருக்கு உதவி பண்ண முடியல. பேசாம விட்டுட்டு போயிட வேண்டியதானே. என்ன எதுக்கு தடுக்கிறா? அது இருக்கட்டும் சரவணா. இப்ப நீ என்ன பண்ண போற? உங்க அம்மா சொன்ன மாதிரி நீ ஊருக்கு போக போறியா? எப்படி பாட்டி நான் போவேன்? எனக்கு இனிமேதான் இங்க வேலையே இருக்கு. இது வரைக்கும் மௌலி சாரை வெளியில கூட்டு வரதுல நிறைய சிக்கல் இருந்தது. இப்போ அப்படி இல்ல. சீக்கிரமாவே அவருக்கு ஜாமீன் கிடைச்சிடும். மௌலி சார் வெளியில வரணும். பிரேம கொன்னவங்களை கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் இந்த ஊரை விட்டு நான் போகவே மாட்டேன். திலீப் கால் பண்றாரு. சொல்லுங்க திலீப். எங்க இருக்கீங்க சரவணன்? நான் இங்க சக்தி வீட்ல தான் இருக்கேன். என்ன விஷயம் திலீப்? இல்ல சரி, நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ஓகே. திலீப் வந்துட்டு இருக்காரா? என்ன இங்க வெயிட் பண்ண சொல்லிருக்காரு. பாட்டி, எங்க அம்மாவை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்றேன். அவங்க முதல்ல எல்லாம் தைரியமா தான் இருந்தாங்க. எப்போ நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேனோ அப்போதுல இருந்து தான் அவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பயத்துல தான் அவங்க கிட்ட வந்து பேசியிருக்காங்க. அவங்க பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. திலீப் வராரு. என்ன விஷயம் திலீப்? என்ன சீக்கிரமா வந்துட்டீங்க? ஆமா அர்ச்சனா, ஒரு முக்கியமான விஷயம்.
அதான் சரவணனை பார்க்க வந்தேன். சரவணா, நீங்கள் நார்கோட்டிக் டிவிஷனில் தானே வேலை பார்த்தீங்க? ஆமா. அப்போது இது என்னன்னு பார்த்து சொல்லுங்களேன். இது போதை மருந்தாச்சே. ஐயோ, உங்களுக்கு எப்படி கிடைச்சது? தெரியல, என்னோட டேபிள் ட்ராயரில் இருந்தது. இதை யூஸ் பண்ற மாதிரி யாராவது உங்க ஆபீஸ்ல இருக்காங்களா என்ன? இல்லை அர்ச்சனா, அப்படி யாரும் இல்லை. பின்ன எப்படிங்க வந்தது? தெரியல, ஆனால் என்னை மாட்ட வைக்கிறதுக்காக யாரோ அதை பண்ணியிருக்கணும். நிச்சயமா தமயந்தி தவிர வேற யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. தெரில அர்ச்சனா, ஆனால் அதை யார் வச்சாங்கன்னு நானே கண்டுபிடிக்கிறேன். சரி திலீப், நான் கிளம்புறேன். ம். பாட்டி, அம்மா பேசினதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க. சரிங்களா? வரேன். சரி. வரேன் திலீப். ம்.